நேரம் சரியாக 11 மணி, இரவு 11 மணி. அம்மா இப்போ தான் கழுவுறாங்க. இதை கிறிஸ்மஸ் முடிச்சதுக்கு வெளியே போட்டோம் கழுவலான்னு. இப்போ தான் கழுவுறோம். இந்த வருஷத்துலேருந்து சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்குது. அதான் க்ளோரி இறங்கிடுச்சு களத்தில். இதெல்லாம் எப்போ எங்கெங்கேயோ வாங்கினதுங்க. ஸ்க்ரப்பை காணுமா? தேங்காய் வச்சு தேய்க்குதாம்பா. இதெல்லாம் குட்டி குட்டி பாத்திரம். இதெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சாச்சு. இதை பாருங்கள், இதெல்லாம் கழுவி இதில் போட்டாச்சு. காலையில் வடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கலாம். உப்புமா யார் செஞ்சது? எங்கள் அம்மா செஞ்சாங்க. எங்கள் அம்மா உப்புமா சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது. ஏன் செய்வே இல்லை தானே? அவங்க செய்யவே இல்லை. நானும் சாப்பிட்ற சூழ்நிலை அமைஞ்சதில்ல. அந்த உப்புமா சாப்பிடும்போது ஆசையாக உப்புமாவோட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இங்கே வந்து இப்போதான் உப்புமா தராங்களா? அவங்களும் உப்புமா இப்போ தான் செய்கிறாங்க. அதுதான் நீங்கள் வந்த பிறகு தான் உப்புமாவே செய்ய ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் அம்மா. ஜோசப்ல இருக்கும்போது ஏதாவது செஞ்சு சாப்பாடு செஞ்சு தள்ள கட்டி விடுவாங்க. அதான் நம்ம அம்மா இவ்வளவு டேஸ்டா உப்புமா செய்வாளா அப்படின்னு சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பரா. இன்னைக்கு காலையிலேயே நான் ரொம்ப தூரம் பயணம் போயிருந்தேன். என் சித்தி பையன் எங்கதான் இருக்கிறான். சஞ்சியை கூட்டிட்டு இந்த ரேஷன் கடைக்கு, அதாவது வெள்ள நிவாரணத்துக்கு எழுத வந்திருந்தாங்க. சாம் போய் விசாரிச்சுட்டு வந்தாரா, நமக்கு வருவாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டாரு. அங்க போய் கேட்டா, நானும் அப்புறமே தம்பியும் போய் நடந்து போய் கேட்டா, அவங்க சொன்னாங்க மாரியம்மன் ரேஷன் கார்டு அங்க இருக்கவங்களுக்கு தான் எழுதுறோம், உங்களுக்கு எழுதல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு உட்காந்துட்டே இருந்தோம். திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணாரு. எப்பவுமே இந்த ஆள் போனே எடுக்க மாட்டாரு என் வீட்டுக்காரு. இன்னைக்குன்னு பார்த்து போன் போன் எடுத்துட்டாரு. போன் எடுத்து பேசினா க்ளோரி யாருங்க என்கொயரி வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்த பிறகு ஜோசப்பும் நம்ம எழுதி போட்டிருந்தோம். அப்புறமா இவாஞ்சலின்னு கேட்டோம். இவாஞ்சலின்னு வந்தாங்க. போட்டோ எடுத்துட்டு செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அக்கௌண்ட்ல காசு போட்டுட்டா உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். அதில் என்ன சொல்லலாம், ஒரு அக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, சூப்பர் ஸ்டார் தேங்க்ஸ் அனுப்பிச்சாங்களே, அதை பத்தி சொல்லுங்கம்மா நீங்க கொஞ்சம். ஆமா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து, யூஎஸ் தானே இல்லையா? ஆமா, யூஎஸ்ல இருந்து $100, அதாவது கிட்டத்தட்ட 8000 சில்லறை, அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு சூப்பர் சாட் மூலமா அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் வேணா உங்களுக்கு சைட்ல காட்டுற பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு அவங்க கேட்டாங்க, ஒரு கிஃப்ட் உங்களுக்கு பண்ணணும், எப்படி பண்றது சொல்றேன். நான் நம்பர் கூட அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு ஆனா நம்பர் பார்க்கல. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து சூப்பர் சாட் மூலம் அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் சாட் மூலமா பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசு. ஏன்னா இது வரைக்கும் $40, $50, $500 ரேட் வந்துருக்குது. இப்பதான் முதல் வாட்டி $100 வந்தது. முதல் வாட்டி ஒரே பர்சன். ஏன்னா சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து நம்பவே மாட்டாங்க. அது அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா இது இவங்களுக்கு என்னடா ஒரு 1000 கூட வியூஸ் ஓட மாட்டேங்குது, 2000 தான் ஓடுது மிஞ்சி மிஞ்சி போனா. இவங்க என்னத்த பேசுறாங்க, கலகலன்னு ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு குப்பை மாதிரி ஒரு வீட்டை வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, அது நம்ம நடக்கிறத எடுத்து போடுறோம், அவ்வளவுதான் எங்களோட வீடியோ. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாராம், அதனால அவங்க செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, கடவுள் சொல்லியிருக்காரு, அதுக்காக அவங்க வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க நம்பர் கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம யூடியூப் என்ன பண்ணோம், 2000 பிடிச்சிட்டு அது வந்து டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரும்போது எப்பவே பிடிச்சிருவாங்க. 2000 பிடிச்சிட்டு நம்ம கையில வந்து அக்கா நீங்க கொடுத்த அவங்க வீடியோ பாப்பாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. 5500 எங்க கையில வந்து சேர்ந்துச்சு அன்னைக்கு காசு. பிளஸ் வந்து அது இந்த மாசம் நம்மளால எடுக்க முடியாது. பிப்ரவரி மாசம் எனக்கு யூடியூப்ல வந்து சம்பளம் வரும்ல, அப்ப வரும். நாங்க $100 முடிக்கல. ஃபர்ஸ்ட் போன மாசம் $100 நாங்க முடிக்கல. டிசம்பர்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $30 தான் வந்து நினைக்கிறேன். எப்படியாவது $100 வராதா, சரி பரவாயில்ல அடுத்த மாசம் 10 விட்டுட்டோம். திடீர்னு அந்த 100 சேர்ந்த உடனே அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு டாலரா ருப்பியானே தெரியல. அது கன்ஃபியூஷனே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் செக் பண்ணா அது டாலர். அவங்க போட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு. ஒரே நாள்ல நம்ம யூடியூப் சம்பளத்துல $5800 கிடைச்சு. என்னடா இது ஒரு நாள் நம்ம அப்படியே ஒரு வீடியோ போல. அப்புறம் பார்த்தா அக்கா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. 5000 சில்லறலாம் வந்து ஒரு வீடியோக்கு வரணும்னா கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து 2 லட்சம் ஓடி இருக்கணும். நாங்க ரொம்ப எங்க நிலைமை சொல்ல முடியாது, அது கடவுளுக்கு தான் ஏஸ்பாக்கு தான் தெரியும். உங்க மூலமா எங்களுக்கு அவர் ஹெல்ப் செஞ்சாரு. அவங்க இன்னும் வரை ரீப்ளே பண்ண, நாங்க வாட்ஸ்அப் நம்பர் கூட அனுப்பிச்சிட்டோம். அக்கா வந்து எங்களுக்கு ரீப்ளே பண்ணல. ரொம்ப தேங்க்யூக்கா. அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சோம். அப்புறமா எங்களுக்கு ரூத் அக்கா வந்து கிறிஸ்துமஸ் கிஃப்டா $2000 எங்களுக்கு கொடுத்தாங்க. ட்ரெஸ் எடுக்க ஆட்டோ ரெடி பண்ணாரு. $1000 போட்டு $3000 ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அதையும் சொல்லணும். ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல, ரெடியாவே இல்ல. ரூத் அக்காக்கும் அண்ணாக்கும் நாங்க ரொம்ப தேங்க்யூ. அவங்க ட்ரெஸ் எடுத்துக்காக கொடுத்தாங்க. ஆனா க்ளோரிக்கு வந்து ட்ரெஸ் கிஃப்டா வந்துச்சு, எனக்கும் வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஏதாவது நல்லது பண்ணணும்ல, ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியல. நாளை கழிச்சு நானும் வேலைக்கு போனோம். அதுவும் பாத்தீங்கன்னா நாளை கழிச்சு நானும் வேலைக்கு கிளம்பிடுவேன்.
இன்னொரு தான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு vlog வந்து நடத்துவாங்க. சூப்பரா நடத்தும். தனியா தான் நல்லா தான் நடத்தும். நான் இருந்தாதான் ஒழுங்கா நடத்தாது. ஏன்னா நானே பார்த்துப்பேன் நினைக்குமா. சைக்கிள் வேற ரெடி பண்ண போறோம் நாங்க. எதுக்கு? வேலைக்கு போயிட்டு வாக்கிங் போகணும். நான் வாக்கிங் 13,000 ரூபாய் சம்பளம் சொல்லிருக்காங்க. எல்லாமே பிடிச்சு உங்க கையில எவ்வளவு கிடைக்குமா? 12 சொல்றேன். 12 சொல்லிருக்காங்க. லீவ் போடாம போனோம். சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம். இவாவுடைய மம்மியும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா கிரேசி அக்கா நம்மளுடைய லிவிங்ஸ்டனை குளிப்பாட்டுறதுக்காக வந்தாங்க. பாப்பாவை வந்து குளிப்பாட்ட எங்கள் யாருக்குமே தெரியாது. அதனால் அக்கா வந்து குளிப்பாட்ட வந்திருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 5 நாள் ஆயிடுச்சு குளிச்சு, அதனால் குளிப்பாட்டிடலான்னு வந்திருந்தாங்க. வரும்போது கம்மலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவாக்கு. அந்த கம்மல் தான் இப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ரிப்பு வந்து பாரிஸில் வந்து வெறும் 20 ரூபா தான் விற்றாங்களா. 20 ரூபாய்க்கு இவ்வளோ தருவாங்களான்னு நான் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ரொம்ப சீப்புமா பாரிஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மணி வச்ச கம்மலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டு கடையில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வாங்கினா 10 ரூபான்னு வந்து விற்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து 12 ஜோடி இருக்குது. அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் வந்து விற்றுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த மணி கம்மலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இப்போ உடைய போதாச்சுமா உடஞ்சு காயம் கடைக்கு போகுது. ஐயோ அங்கே பாருங்க அவங்க லிவிங்ஸ்டன் மருமகனை பாருங்க. கேபிமா எங்களுக்கு டின்னர் டைம் வந்துடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா மத்தியானம் செஞ்ச மீன், அதுக்கு அடுத்தது கீரை எல்லாமே இருந்துச்சு. அதான் சாப்பிட்டோம். கீரை வந்து நைட்டு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு நல்லாவே ஒத்துக்கும். எங்களுக்கு வந்து கீரை வந்து நைட்டு சாப்பிட்றதுனால இதுவரை ஒன்றுமே ஆனது கிடையாது. எங்களுக்கு ஒத்துக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா கீரை குழம்பு, அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நெய் மீன், அது வந்து பொரிச்சு வச்சுருக்கோம். நான் வைக்கல, எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட உட்காந்து விட்டோம். இவ்வளோ பனியில் நாங்கள் ஏசி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. எதுக்குன்னா செக்கிங் தான். ஏன்னா ஏசிக்கு வாங்கும்போது சொல்லிட்டாங்க அப்பப்போ கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப போடாமல் விட்டுறக்கூடாதுல்ல. நாங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் போடாமல் வச்சுருந்தோம். சும்மா ஓரமாக கிடந்தது வேறு. அதனால் இப்போ செட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதனால் இப்போ போட்டு பார்த்தோம். நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. குளிருது, தலைவர் வலிக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஜாமான் கழிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நிறைய பொருள் யூஸ் பண்ணாமலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஜாமான் கழிக்கிறதுன்னு இருந்ததுன்னா கழிக்கிறதுனா அது கழிக்கிறதுனா நான் எங்களுக்கு தூக்கி போடுறது கழிச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ணல. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரெடியூஸ். ஓ, அப்ப அது தெரியுதா? நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே ஓகே, நல்லது. தமிழ் வாழ்க்கை. என்ன பாப்பாமா, இங்கிலீஷ் பேசினாதான் நீங்க பாப்பீங்களோ? அப்படி இல்லைங்க. சரியா, நம்ம சின்ன சின்ன முயற்சி தான் உனக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். சரியா, நிறைய வார்த்தைகள் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும். ஏன்னா நீ சேனல் நடத்துற, அப்பதான் மதிப்பாங்க சொல்றீங்களா? மதிப்புகளாம் மொழியான மதிப்புன்னா அது கிடையாது, அது முட்டாள்தனம். நான் சொல்றது நம்மளுக்கு தேவைப்படுது இல்ல. நம்ம எங்க போய் யார்கிட்ட போய் பேசணும்? சேனல்ல பேசும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் இங்கிலீஷ்ல நம்ம பேசணும். ஓகேவா? தப்பா இருந்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க, க்ளோரி இந்த வேர்ட்ஸ் நீங்க சொன்னது தப்பு, இப்படி வராது, அது வேற மாதிரி வரும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். எஸ், சரியா? அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சாமானெல்லாம் ரெடியூஸ் பண்றோம். கரெக்டா? அது நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு வராது, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப இப்படியே போட்டோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நிறைய பொருள் புதுசா நான் யூஸ் பண்ணாம இருந்தேன், அதெல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு அது கூட சொல்லணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நிறைய ஓவர் திங்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் யாருக்காவது கொடுத்துடல, யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை மேலே தூக்கி போடுங்க அப்படி சொல்லிட்டே இருந்தீங்க. நான் என்னன்னா நிறைய நான் சேனலுக்காக நிறைய காசு செலவு பண்ணி எல்லா பொருளுமே வாங்கி வச்சுருந்தேன் நான். ஆனால் அது வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாமல் தான் போயிடுச்சு. ஏன்னா ஏன் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு? ஏன்னா நாங்கள் குக்கிங் வீடியோ போடல, குக்கிங் வீடியோ எடுக்க மாட்டேங்கிறோம், அதனால தான். ஓகேவா? இங்கே வந்து பாருங்க, எங்களோட செல்ஃபே எவ்வளோ காலியாக இருக்குன்னு பாருங்க. இந்த செல்ஃபெல்லாம் அடுக்குனாலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இதெல்லாம் கழுவி வச்சது, இதெல்லாம் அடக்கணும். இதே இவ்வளோ இருக்கு. இங்கே ஒரு பார்சல் பிரிக்கவே கையோடு இப்போ பிரிச்சிடும். எனக்கு வீடியோ இதில் தான் முடிய போகுது. ரொம்ப அழகா இருக்கீங்க, பார்க்கவே பயமா. நல்லா இல்லையா?
இல்ல நல்லா தான் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வாகே ஆர்கானிக் லிப் இப்படி வச்சு பேசிங்கன்னா நல்லா இருக்கும். லிப் பாம் ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரேஸ் இமானுவேல் சிஸ்டர் அவங்களுடைய ஓன் பிராண்டு. அவங்க வந்து இதுக்காகவே ஸ்டடி பண்ணி இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம லிப் பாம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத லிப் பாமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கிரேஸ் வந்து இதுக்காக ஸ்டடி கிட்டத்தட்ட 2 இயர்ஸா 1 இயரா தெரியல, அவ்வளோக்குள்ள அவங்க அதுக்காக படிச்சு இந்த லிப் பாம்காகவே நிறைய செலவுகள் எல்லாம் பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த வாகே ஆர்கானிக் லிப் பாம். நான் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இது வந்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போடும்போது எனக்கே ஆசை வந்துச்சு. இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை, இதை நான் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணலான்னு வாங்கினது கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆயிடுச்சு. நான் அதை பிரிக்கவே இல்லை, இப்பதான் பிரிக்கிறேன். ஏன்னா பர்த்டேக்கு முன்னாடி வாங்கினேன். ஆமா, அதாவது இவாஞ்சலி ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க அன்னைக்கு கரெக்டா. ஆமா, அப்ப பிறக்க போறேன். இல்ல எனக்கு ஒரு இது சொல்றேன். ஆமா, ஒரு நினைப்பு கரெக்டா ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. அப்பதான் இந்த நினைப்பு பிரிச்சிடணும் சொல்லி இப்ப பாப்பா வந்து 5 மாசம் சுமித்ரா கூட ஊட்டிக்கு போகும்போது இந்த பாக்ஸ் நான் அங்க கொண்டு வந்த ஊட்டி. ஆமா, அங்கேயே பிரிச்சிடலாம்னு அங்கேயும் பிரிக்கல. அங்கேயும் நான் பிரிக்கவே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் சைட்ல கொடுத்துருவேன், நோ ப்ராப்ளம். எல்லாமே நான் டிஸ்கஸ் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எனக்கே இது ஆசையா நானே வாங்கி ரிவ்யூ பண்ணி உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு கிரேஸ் இமானுவேல் தங்கச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். ஹே, பாக்ஸ் நல்லா இருக்கியா? இத்தனை நாளைக்கு பார்க்காம வந்திருக்க. ஆமா, செம்ம. அந்த பாப்பா எத்தனை வாட்டி கேட்டுச்சாக்கா பிரிச்சிட்டீங்களா? நம்ம சேனல் மூலமா நம்ம கிரேஸ் இமானுவேலுக்கு வந்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். சூப்பரா இருக்குடா, பாக்ஸ் எல்லாமே வேற லெவல். நான் இன்ஸ்டாகிராம்ல வேற டேக் பண்ணி அவங்களுக்கு நான் வேற போடுவேன். அப்ப நீங்க அந்த பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க. எப்படிமா பியூட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் விற்கிறாங்களா? இல்ல, வெறும் லிப் பாம் தான். வெறும் லிப் பாம் மட்டும்? ஆமா, இன்னொன்னு என்னமோ சேல்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஐட்டம் என்னன்னு தெரியல. இது மட்டும் தான் சேல்ஸ் பண்றாங்க. எப்படி நம்ம கேண்டில் மட்டும் சேல்ஸ் பண்றாங்க. பாராட்டுக்குரிய விஷயம். ஆமா, டப்பாவே நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா யூனிக்கா பண்ணிருக்காங்க. ஆமால, சூப்பரா இருக்கு டப்பாவே. இதுதாங்க அவங்க டீடைல்ஸ் பாருங்க. உங்களுக்கு அதிர்ச்சி விட்டும் ஒரு விஷயம் இருக்கு, இங்க பாருங்க. ஜூலை 8ஆம் தேதி தெரியுதா உங்களுக்கு? 8ஆம் தேதி வாங்கியிருக்குங்க. அடக்கடவுளே, பாப்பா போறதுக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். வாங்கி 2024 நான் ஓபன் பண்றேன். ரொம்ப மோசம் தெரியுமா குளோரியா நீ? வாவ், குட்டியா அழகா பேக் பண்ணிருக்காங்களா? டிசைன் பாத்தியா? இது நான் பார்த்தேன் நான் இன்ஸ்டால. இதான் பிராண்ட். இது எப்படி கையில தான் வைக்கணுமா? ஆமா, பார்த்து பிரி திறக்கிறது. வாவ், எனக்கு கொஞ்சம் வச்சு விடுங்க. வச்சு விடுறேன். ஆர்கானிக். இது வந்து பாத்தீங்கன்னா 350 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. இது ரொம்ப நாள் இருக்கும் போது. ஆமா, கேட்டேன். எனக்கு கடையில், அதாவது நான் வந்து மேப்ளின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பேபி என்னமோ ஒன்று வரும், ஒரு லிப் பாம், அது இமாலயா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் போட்ட உடனே லிப் பாம் வந்து எதுக்கு போடுறாங்க? வெடிப்பாக இருக்குது, வாய் ட்ரையாக இருக்காங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு போட்ட உடனே ரொம்ப ட்ரை ஆகி வெடித்து புண்ணாயிடும். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன். நான் போட்டு வந்து நல்லா இருக்கு. லிப் பாம் வரே இல்லை, அதாவது ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி. அதாவது நான் இதுவரை போட்டதை விட இது டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு. வாங்க உங்களுக்கு போட்டு விடுறேன். சாம் கரெக்டாக சொல்லுவார், ஏன்னா சாம் நிறைய லிப் பாம் போடுவார். நான் போட்டேன். எந்த சும்மா சும்மா போட்டுப்பாரு. ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. பொறுத்துதான் அப்படியே விட்டு சாப்பிடலாமா? கடிச்சு அது மாதிரி இருக்குன்னா சூப்பர். இப்போ நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், என்னுடைய லிப் பாம். நான் காலியான பிறகு நான் வாங்கிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, வேற லெவல் வேற லெவல். இன்னைக்கு வந்து அதாவது ஜூலை மாதம் வாங்கினதே, இப்போ தானே அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், 2023 வாங்கினது. ஓகே, வேற லெவல். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. சொல்லு. ஓகே, சரிதா? நீங்கள் வந்து பாருங்கள், இது நல்லா இந்த விசிட்டிங் கார்டு எவ்வளோ யூனிக்காக அதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னும் ஒன்றும் இருக்குது, அவங்களுடைய ப்ரொஃபைல்
இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் ஷேர் பண்றேன், நீங்க போய் விசிட் பண்ணுங்க. என்ன ஐடி? இன்ஸ்டாகிராம். எஸ், கரெக்டான வேர்ட்ஸ் வருது. இருந்தாலும் மாத்திக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா மண்டையை தான் கூட்டணும். டிஃபரெண்ட் தெரியுது பாத்தீங்களாங்க. நார்மல் நல்லா இருக்குல்ல. எனக்கு அந்த நான் ஒண்ணு வச்சிருக்கேன், அது போட்டாலே எனக்கு ஒண்ணு இதாயிடும். நான் அது கிரேஸ் கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணி டவுட் கேக்குறேன். இத போட்டா லிப்ஸ்டிக் போட தேவையில்லையா? போடணும். இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்றாங்க? ட்ரை ஆகிறதுக்கு. ஆமா, ட்ரை ஆகிறதுக்கு. நல்லா இருக்கு. சரி, ஓகே, வீடியோ முடிச்சுங்க. ஓகே. இங்க வந்து பாருங்க, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் காட்டுங்க. நாளைக்கு இது வந்து நாளைக்கு வேலையா? இதோ பாருங்க, இதெல்லாம் கிளீன் பண்ண போதான். இது நாளைக்கு ஒர்க்கா. இந்த இருக்கு பாருங்க, இது என்னோட லுங்கி எல்லாம் கிடையாது. நான் லுங்கி எல்லாம் கட்ட மாட்டேன். ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். இது வந்து எதுக்குன்னா, இதை வந்து இதை வச்சு இப்படி போத்தி விட்டுறோம். அதுக்காக தான். ரொம்ப வெளிச்சம் வருது வெளியே இருந்து, அதெல்லாம் அது யூஸ் பண்றோம். ஸ்கிரீன் போடணும். இன்னும் இந்த ஹோல்ஸ் போடல. நான் ஹோல்ஸ் போட்டேன்னா சரியாயிடும். பாத்தீங்களா, இதுக்கு தான் அந்த லுங்கி டான்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஓகே, முடிச்சிருங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோல நாங்க காட்டுறோம். அப்படி செக் பண்ணி பாருங்க. பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி ராகவன். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை